உங்க அக்காவுக்கு பிள்ளை பிறந்த உடனே நீங்க பாட்டி தானே? ஆமா சார், நான் கடைசி சரியா கடைசி பிள்ளை. அப்ப நீங்க ரொம்ப முன்னாலே பாட்டி ஆயிருப்பீங்க. டேய் இப்ப அவனுக்கு உன்னை கேட்டானுங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்ல சொன்னா? முதல் அக்காவை பாட்டி அனுப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் என்ன 6th படிச்சிருந்தேன் சார். வாவ், 6th ஸ்டாண்டர்ட்லயே ஒரு பாட்டி இருந்திருக்காங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பழகி இருக்குமே, அப்புறம் என்ன பாட்டின்னு சொல்லுங்க. கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன் சார் நானு. அதுக்கு உங்களை பாட்டி வேற கூப்பிட்டுச்சா? ஆமா. எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. பாத்தீங்களா கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? என்ன அப்படி பயங்கரமா ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஓபன் பண்ற அப்படின்னு பாக்குறீங்களா? நீயா நானா இன்றில இருந்து இன்னொரு புதிய செட். யாராக லைட் எல்லாம் பண்ணதோ இங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்குது. லைட் பாரு. உங்களை வந்து பாட்டின்னு சொல்றது பிடிக்கிறது இல்ல இல்லையா? பிடிக்கல சார். அப்ப உங்க வீட்ல உங்க பேரன் பேத்தீங்களா? இப்ப அவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? உங்களை பாட்டின்னு கூப்பிடுறதுக்கு ஓகே சொல்லிருக்கீங்களா? இல்ல அதுக்கு மேல வேற என்ன சொல்லி கொடுத்துறீங்க? இப்ப அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? மம்மி இல்ல கால் மீ ராதிகா. மம்மி ஆர் கால் மீ ராதிகா. உங்க பேரன் பேத்தினா மம்மி தான் கூப்பிடுறாங்களா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். பேரனும் பேத்தி பிறந்தா என்ன வந்து மம்மி தான் கூப்பிடணும். மம்மி தான். தகராறு ஒரு வீட்ல அது வேற விஷயம். பட் ஆனா எனக்கு மம்மின்னு கூப்பிட்டா தான் எனக்கு இஷ்டம், அவ்வளவுதான். எப்போ அழகா வாய் நிறைய மம்மின்னு தானே கூப்பிடுவேன். இனிமையான தமிழ் இருக்கும்போது எதுக்காக இங்கிலீஷ்? ஏன் பாட்டின்னு ஏன் சொல்லக்கூடாது? அது நல்லா இல்ல சார். நான் எதுக்கு அந்த மாதிரி பாட்டி மாதிரி நானும் அந்த மாதிரி இல்ல. யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? பாட்டி பாட்டி தானே. பட் ஆனா வெளிய கூப்பிடும்போது வந்து எனக்கு வந்து நான் ஏஜ் ஆன மாதிரி காமிச்சிருந்தேன். நான் எங்க தான் இருக்கேன், அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் எல்லாம் பண்ணி தான் இருக்கேன். நான் எங்க வந்துட்டு போறேன்? பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடுறேன். பாட்டி வந்து பிக் மம்மி, பெத்தவ வந்து ஸ்மால் மம்மி வந்துட்டு போட்டுமே, தப்பினா இருக்கு. இல்லங்க பாட்டி, நான் சொல்றது சாரி. நோ 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 பாட்டி. நக்கல்யா அவனுக்கு. இப்போ உங்க பேத்திக்கு நீங்க எப்படி பெரியம்மாவீங்க? பேரனுக்கு சார். இருக்கட்டும், பேரன். அதுல எல்லாம் லாஜிக் கரெக்டா இருக்கு. ஆனா பிக் மம்மில மட்டும் லாஜிக் இல்லையா? அதான் கேக்குறேன். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. எனக்கு வந்து நான் மம்மி ஸ்தானத்துல குழந்தைய வளர்க்குறேன். சோ எனக்கு பாட்டின் வேர்ட் வந்து பிடிக்கல மீன்ஸ் வந்து என்னால ஏத்துக்க முடியல. சாவு சாவும்ல செத்த பேரே நீ. என்னோட நேம் ஜூலி. ஜூலிமான் கூப்பிட்டா ஒரு சந்தோஷமா இருக்கும். ஜூலிமா பேரோட அப்படியே சேர்த்து கூப்பிட்டா ஒரு ஸ்டைலாவும் இருக்கும். அவனுக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இருக்காதடா. நம்மள அந்த பாட்டின்ற அந்த வேர்ட் வந்து நம்மளுக்கு இல்லாம போயிடும். உண்மையாவே நீங்க பாட்டி உங்களுக்கு உங்க பேரன். தேங்க் யூ சார். ஏண்டா என்னடா மாமிட்ட எவ்வளவு பெரிய பிட்ட போடுற? பக்கா வில்லேஜ். வேலை செய்யற இடத்துல நம்ம கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இந்த மாதிரி பண்றப்ப நம்மள வந்து ஒரு சின்ன பொண்ணு மாதிரி நினைக்கிறாங்க. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்ப வந்து நம்மள பாட்டின்ற அந்த வேர்ட் கூப்பிட்டா நம்மளால ஏத்துக்க முடியல. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். இது மாதிரி வச்சுட்டு இப்படி இடிக்கிறவங்கள தான் நாங்க பாட்டி சொல்லுவோம். சோ நான் அந்த லுக்ல இல்ல, அதனால என்ன பாட்டின்னு சொல்ல கூடாது நீங்க நினைக்கிறீங்க. என்னது? அவங்க என்ன உங்களை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? நர்மதானே கூப்பிடுவாங்க. புரியல, நீங்க சொல்லி கொடுக்க. பேர் சொல்லி கூப்பிட்டா வீட்ல என்ன பண்ணுவாங்க? தட்டி அப்படி சொல்லக்கூடாது, பாட்டின்னு சொல்லு, அம்மான்னு சொல்லு, ஆத்தான்னு சொல்லு தானே சொல்லுவாங்க. அதுவும் நல்லா இருக்கு இல்லையா? இங்க இருந்து கொண்டு 1000 பேசலாமடா. அவனவன் அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்தாதான் அதனுடைய வழி தெரியும். ஏமா நாங்கெல்லாம் ஒரு பேச்சுக்கு வா போன்னு சொன்னா வச்சு அடிச்சீங்க. இப்ப பேர் சொல்லி கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னா மரியாதை இல்லாம இருக்குல்ல அது? மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? இப்போ உங்க பொண்ணு என்ன பண்றாங்க? வேலைக்கு போறாங்க. அவங்க என்னக்கா சின்ன பிள்ளையா இருக்கல பேர்லாம் சொல்லிருப்பாங்களே? அப்ப திட்டுவேனே. சின்ன வயசுல நீ என்ன படத்துல கொடுமை ஞாபகம் இருக்கா உனக்கு? கொடுமையா? அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையா? திட்டுவீங்கல்ல, அதான் நான் கேக்குறேன். அம்மாவுக்கும் பொண்ணு உங்களுக்கு இருக்க வயசை விட உங்க பேத்திக்கு உங்களுக்கு வயசு வித்தியாசம் நிறைய. ஜஸ்ட் 720 மாசம். ஏய் அப்படினா அது 60 வயசு கழிடா. அதேதான், அது இதுதான். நான் சொல்லிடுவேன் ஆயா தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மலாம் அப்படிதானே கூப்பிட்டு. ஆமா, நம்மளும் ஆயா ஆயான்னு கூப்பிட்டோம். I know. I am your best friend. ஓகே. அவ சம்டைம்ஸ் என் பொண்ணு வந்து எங்க அம்மாக்கு 3 பொண்ணுன்னு சொல்லிடுவா. அவ 3வது பொண்ணா. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? இது யார் சொல்லி கொடுத்தாங்க? யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. யார் சொல்லி கொடுத்தாங்க? இல்ல அவதான். கிராண்ட்மா வெயிட். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நம்ம பழக்கத்துல இருந்தே அம்மா அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி ஆயான்றது எங்களோட ஃபேமிலில அது ஒரு எமோஷன். கரெக்ட். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் உன்னை மன்னிக்கிறேன். எனக்கு 3 அக்கா இருக்காங்க. அவங்க கூட இன்னும் யாரும் பாட்டி ஆகல, நான் ஆயிட்டேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? ஆக்சுவலி நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே வித்தியாசமா இருக்கு. நம்ம இன்னும் பாட்டி ரேஞ்சுக்கு போகல. நீயே சொல்லுது நியாயமா? வாஸ்தவம் தான். ரொம்ப ஃபீல் பண்றீங்கல்ல? ஆமா. என்னன்னா என் மாமியார் கூட இருக்கிறதுனால அவங்கள வந்து கூப்பிடுவாங்க ஆச்சின்னு. சோ என்னைய வந்து இந்த வெளியில இருந்து வரக்கூடியவங்க அவ்வளவு ஈஸியா கூப்பிடுறது இல்ல. இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா? தெரியாம போச்சு. வீட்ல அதுக்கு ஒரு ஆள் இருக்கு. இருக்காங்க. நர்மதா, இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்க ஏப்பா பகவதி, நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? மாமியார கூட வச்சுக்கிட்டா நம்மளோட வயசானலாம் ஆட்சி முழுக்க அங்கிட்டு போயிடும். நம்மள கேஷுவலா ஏதோ பேர் ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்பா உங்கள மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மிஷின் வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. மூடு ஒரே தான் லென்த் பண்றேன். இப்போ அம்மாச்சின்னு கூப்பிடுறது உங்களுக்கு ஓகேயா இருக்கா இல்ல அதை மாத்த ட்ரை பண்றீங்களா? அப்படிலாம் இல்ல, எனக்கு ஓகே தான். ஆனா நான் வெளிய காமிச்சிக்க மாட்டேன். முடிஞ்சிருந்தாலும் நல்லா குளு 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 குளுன்னு தான் இருந்திருக்கும். ஏன் ஒளறற? இங்க பக்கத்துல ஒருத்தவங்க யாரோ ஆனுவல் டேக்கு ரெடியா இருப்பாங்கல்ல அந்த ஸ்கூல்ல, அப்படி இருக்கீங்களே? என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது.
நார்மலா இப்படி தான் இருப்பேன், மாடர்ன் ட்ரெஸ் போடுவேன். கொஞ்சம் எந்திரிச்சுங்க பாக்குறதுக்கு. ஓ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதா? ஓ ஓகே குட். ஜிம்மு போவேன். எத்பாவம் தத்பவதி. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுவா மாறிடுவோம். நீங்க என்ன பாட்டியா நினைக்கல? நினைக்கல. ஒய்யால நீ என் கையாலாண்டா மறா போற. அவனை விடுங்க. நானம்மாவே நானி. நானமான்னு கூப்பிட்டா என்ன? எதுக்கு அது என்னமோ வயசான மாதிரி தெரியுது. என்னமோ வயசான மாதிரி தெரியுதா? ஆமா உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. இந்த கேள்விக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9 10 இருக்கும். அந்த வார்த்தை அப்படி இருக்கு சார். அதான் நானமாயிட்டா வயசாயிடுச்சு. என்னமோ நானம்மான்னா சுடுகாடுக்கு பக்கத்துல போற மாதிரி இருக்கும். ஐயோ பேர்லயே பாட சங்கு சவண்டி தீச்சட்டி சுடுகாடெல்லாம் வருது. அம்மாச்சி அப்பத்தான் கூப்பிடறத நாங்க விரும்புறது இல்ல. ஏன் அப்படின்னா இப்ப என் பொண்ணுக்கு ஈக்குவலா தான் நானே இருக்கேன், என் மருமகளுக்கு ஈக்குவலா தான் நானே இருக்கேன். மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. எதனால நாங்க வந்து தீபாவளிக்கு உங்களுக்கு காசு கொடுக்கறவங்களா போகணும்? நாங்க ஏன் ஒரு மூளைக்கு உட்காரணும்? அம்மாச்சி அப்பத்தான் கூப்பிடறத நாங்க விரும்பல. அஜிமான் கூப்பிடுறாங்க. என் பேரனுக்கு இப்ப வயசு 10 வயசு. அஜிமாவா? அஜிமா. இல்ல சைனீஸ் புட்டியாது இருக்கா? இல்லங்க இல்ல. உங்களுக்கு அந்த பக்கமா அப்பத்தா கூப்பிடுறோம் புள்ள இருக்கு, பொண்ணு பேத்தி இருக்கா. பேத்தி என்ன கூப்பிடுறாங்க? பேத்தியும் அஜிமான் தான் கூப்பிடுவாங்க. அஜிமானா என்னன்னு? ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குயா. அம்மாச்சி ஏன் அஜிமான் கூப்பிடுறீங்க? இப்படி தெரியல, ஆனா சின்ன வயசுல இருந்து பழக்கம். எப்படின்னு தெரியலனாலே அர்த்தம் என்னன்னா யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அம்மா அம்மான்னு கூப்பிடுறது மாதிரி, அப்பா அப்பான்னு கூப்பிடுற மாதிரி அம்மாச்சி அம்மாச்சின்னு கூப்பிடுறது தான் அழகா இருக்கும். அதனால என் பேர பிள்ளை அம்மாச்சின்னு கூப்பிட்டா தான் நான் சந்தோஷப்படுவேங்கிறாங்க. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். அம்மாச்சி அம்மாச்சி தூரமா போயிட்டு இருக்காங்க, கூப்பிடுங்க. அம்மாச்சி அம்மாச்சியை வந்து யானை துரத்துது, கத்து கூப்பிடுங்க. அம்மாச்சி அம்மாச்சி போறசா அம்மாச்சின்னு சொல்றப்ப எப்படி இருக்கு? சந்தோஷமா தான் சார் இருக்கு. ஆனா வந்து அது என்னமோ ஏத்துக்க முடியல எங்களால. அதான் ஏன் நல்லா தான் கேட்கல, அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா வந்தேன் சார், இதுக்கோசம். ஆமா சார். தேங்க்யூ. எஸ் வெக்கங்களா இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. கிராண்ட்சன் used to call me ஜெயா only. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. என்ன சொல்லி கூப்பிடுவீங்க அவங்கள? ஜெயா. ஜெயாவா? அவங்க யாரு உனக்கு? மம்மி. மம்மியா? நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இருக்காப்பா. உங்க தாத்தாவையும் டாடின்னு கூப்பிடுவான் சார். ஒரு நிமிஷம் எங்க ஸ்கூல்ல கூப்பிடுவான் சார். வரமா பதில் சொல்லிட்டு போங்கன்னு. இருமா ஒரு பொசிஷன்ல போய் நின்னுக்கிறேன். அவங்க அம்மானு கூப்பிட கூடாது, பாட்டின்னு கூப்பிடு. என்னை மம்மின்னு கூப்பிடாது, அம்மானு கூப்பிடுன்னு சொல்லிருக்கணும் நார்மலா. ஆனா நீங்க ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்களே. சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி. அம்மா தான் அவளுக்கு அம்மா மாதிரி எல்லாமே செய்வாங்க. நான் இல்லாதனால எங்க அம்மாவே எல்லாம் செய்வாங்க. நல்ல அம்மா. இப்போ உங்க குடும்பத்துல யாராவது பாட்டி இருக்காங்களா இல்லையாப்பா? ஒரு ஜெயா இருக்காங்க, ஒரு மம்மி இருக்காங்க, பாட்டி? அப்ப உங்க குடும்பத்துல பாட்டியே இல்ல. என்னோட பாட்டியே சோ நான் பாட்டி ஃபேமிலி இது. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ். எனக்கு பெருமடா எருமை. அப்பதான் தான் சார் கூப்பிடுவான். ஆனா அப்பயே சொல்லி கூப்பிடலாம். பேர் சொல்லி கூப்பிடலாமா? உங்க பேர் என்ன? கஸ்தூரி. பொருத்தமில்லாத பேரா இருக்கு. எவடா வச்சு உனக்கு? நானா வச்சுக்கிட்டது. அதான் பார்த்து வேற எவனால இந்த பேரை வச்சிருக்க முடியாது. கஸ்தூரி. உங்க பேர் அப்படி நாளைக்கு வளர்ந்து என்ன மாதிரி ஒரு உயரத்துக்கு வந்த பிறகு கஸ்தூரி அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும்? வாய கழுவுப்பா, வாய கழுவு. வாயெல்லாம் சுத்தமா தான்டா இருக்கு. அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம். இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும்.